சார் இப்ப அடுத்து உங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுது? மதிமுகல தொடர்ந்து இயங்க போறீங்களா? இல்ல மதிமுகவ விட்டு விலக போறீங்களா? நான் மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் 2 வரையிலும் இருக்கிறேன். அதிகாரப்பூர்வமாக இன்னும் என்ன நான் அவர நீக்கிட்டேன் அப்படின்னு இன்னும் எந்த அறிவிப்பும் வரல. அது காலம் தீர்மானிக்கணும். ஒரு கருத்தியலை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு தளம் வேணும். அப்ப என்னுடைய தளமாக மறுமலர்ச்சி திமுக இருந்திருக்கிறது. இல்ல நீங்க இருக்க முடியாது அப்படின்னு அவங்க என்ன தூக்கி வெளிய போட்டாங்கன்னா, அந்த கருத்தியலை போராடி கொண்டு வேற எந்த இயக்கம்லாம் நான் பாட்டுன்னு போராடிக்கிட்டே போவேன். எனக்கு இது மட்டுமே அல்ல. திராவிட இயக்கம் இருக்கிறது. தற்காப்பு கலைஞருடைய சகாப்த நாயன் போதி தர்மர் இந்த மண்ணில் தான் பிறந்தவர். அவருடைய நிகழ்கால அடையமாக வாழ்ந்தவர் என்னுடைய மாஸ்டர் ரிங்ஷிஃபு சேகர் அவர்கள். அவர் எனக்கு கற்றுத்தந்திருக்கின்ற அந்த போர்க்கலை, தற்காப்பு கலை. இன்னைக்கு அவருடைய மறைவுக்கு பின்னால் 2014 மறைவுக்கு பின்னால் என்ன அந்த தோழர்கள் வலிந்து இதை நீங்கள் தலைமையேற்று நடத்தினதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை மாநில பெரும்பான்மை ஏறக்குறைய 12 மாநிலத்தை சேர்ந்த அந்த அமைப்புகள் என்னுடன் பயணிக்கிறார்கள். இந்த மாதம் மே மாதம் 3 நாள் 2 நாள் விஐடி பல்கலைக்கழகத்துடைய மகாத்மா காந்தி ஆடிட்டோரியத்தில் 2 நாள் போட்டி நடத்தி ஒரு பிரம்மாண்டமான தேசிய அளவிலான போட்டி நடத்தி 10 மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க. தலை சிறந்த ஆளுமைகள் வந்தாங்க. எனக்கு அதற்கான களம் இருக்குது.